இப்போ அரிசி தாங்க போட்டிருக்கேன், சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி போட்டிருக்கேன். அதுதான் வாஷ் பண்ண போகிறேன். இதுதான் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுக்கு சிம்பிளாக சாதம் வடித்து பருப்பு ரசம் தாங்க செய்ய போகிறேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும். சிம்பிள் அது, ஆனால் ரொம்ப நல்லா கூட இருக்கும். இப்போ தண்ணி தாங்க பிடிச்சிட்டு இருக்கிறேன். வச்சுட்டு அப்படியே நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் எப்பவுமே பார்த்து போடுங்க, ஏன்னா உப்பு கம்மியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் எப்போவுமே பார்த்தே போடுங்க. அப்படியே சைட் பை சைட் பருப்பு போட்டுடலாம். பருப்புக்காக தாங்க ஒரு கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே அளந்து போடுவேன், இல்லைன்னா எனக்கு வராது போடுறதுக்காக. ஸோ எங்களுக்கும் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு டம்ளர் போடுவேன். இந்த மாதிரி பருப்பு ரசம்னால் கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் விரும்பி சாப்பிடுவார். ஸோ அது நம்ம தோசைக்கெலாம் நைட்டுக்கு வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவேன் எப்போவுமே. இப்போ நம்ம பருப்பை வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரிசியில் வந்து தண்ணி பிடிச்சாச்சு. அதுக்கு மூடி போட்டுடலாம். எப்போவுமே எந்த பொருள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலும் அதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த சோப்பு கரெல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து அதில் வந்து தங்கியிருக்கும். அது நம்மளுக்கே தெரியாது. நம்ம என்ன நினச்சிப்போம், நல்லா வாஷ் பண்ணிட்டோம், நம்ம வாஷ் பண்ணி தானே டெய்லிக்குமே யூஸ் பண்ணுறோம், நம்ம அப்படி நினச்சிப்போம். ஆனால் அந்த சோப்பு கரெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே அதிலே தங்கியிருக்கும். லிக்விட் யூஸ் பண்ணாலும் லிக்விடாக இருந்தாலுமே அதுவுமே தான் நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் எப்போவுமே எந்த பொருள் எடுத்தாலுமே நான் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு புளி முதல்ல ஊற வச்சிடலாம். புளி சீக்கிரமாக ஊற வச்சா தான் நல்லா ஊறும் நம்மளுக்கு. புளி தண்ணி நம்ம ஊற வச்சாச்சு. இப்போது 3 தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளியும் நல்லா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வச்சுருக்கேன்னு சொன்னாலே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அவர் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார் எப்போவுமே. அவருக்கு இது ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ஸ்டார்டிங்லாம் கல்யாணம் ஆன புதுசுலாம் சமைக்கவே வராதுங்க. இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப நல்லாவே சமைப்பாங்க. சமைக்கிறதுல இருக்கட்டும், சுத்தத்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா டாப்பு தான். அவங்கள வெஞ்சிக்க ஆளே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்பவே நல்லா சமைப்பாங்க. நல்லா எல்லாத்தையுமே நல்லா கேர் பண்ணிப்பாங்க. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருப்பாங்க எங்கள் அம்மா. இப்போ நம்ம பருப்பு ரசத்தில் என்னென்ன போடணும்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை போட்டுடுங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு. அப்புறம் 2 பச்சை மிளகாய், தக்காளி, 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பருப்பு வைக்கிறீங்களோ அப்படியே கூடுதலாக தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், எப்போவுமே மஞ்சள் தூள் இல்லைன்னா இல்லையா எதுவுமே, அதனால் மஞ்சள் தூள். அப்புறம் கண்டிப்பாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து பருப்பு தால் வச்சா எப்போவுமே எந்த பருப்பு ஐட்டமாக இருந்தாலும் பெருங்காயம் மட்டும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு கேஸ் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து எங்கேயாவது பிடிச்சிக்கிச்சுன்னா கூட சுடு தண்ணியில் பெருங்காயம் போட்டு நம்ம குடித்தோன்னா டக்குன்னு அது வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ரொம்ப நல்ல ஒரு பொருள் பெருங்காயங்க. இப்போ நம்ம பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ நான் குக்கர் மூடியை வாஷ் பண்ணி முடியல. எதுவுமே நம்ம போட வேண்டியது அவசியம் இல்லை, அவ்வளோதான். நம்ம இப்போ இதை வந்து இப்போ நம்ம வந்து குக்கரை ஆன் பண்ணிட்டுடலாம்.
சாதமும் வந்து எப்போவுமே சாதம் வந்து நீங்கள் அலசுனீங்கன்னா எப்போவுமே ஒரு 5 to 10 minutes வரைக்கும் ஊற வச்சு ஏற்றுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து இதாகும். வாஷ் பண்ண உடனே ஏற்றக்கூடாது, ரொம்ப நேரம் ஊறவும் கூடாது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சைட் பை சைடு அப்படியே க்ளீனிங் வரைக்கும் முடிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் பூண்டு, அப்புறம் பெப்பர், போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம், தேவையான அளவு ஜீரகம், இது மூணுத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து நல்லா அது வந்து ஒரு ரெண்டும் இல்லாமல் நடுவில் மீடியமில் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன் குறைன்னு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம இதை குறைன்னு அரைச்சிட்டோம். இப்போ தால் ஏற்றிருக்கோம். சாதம் நம்மளோட கொதிச்சுட்டு இருக்கோம். இந்த சைடு வந்து தாளிப்புக்காக நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் போதும், நிறைய வெங்காயம் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம அதுலேயும் போட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் போதும். இப்போ நம்ம சாதம் கொதிச்சுட்டு இருக்குது. இந்த சைடு நம்ம வேக வச்ச பருப்பும் வந்து வெந்துடுச்சு நல்லா. இப்போ அதை வந்து நம்ம எப்படி கரைச்சிடலாம். இப்போ இது நல்லாவே வெந்திருக்கிறதுனால நம்ம வந்து கடையிற இதில் போடாமலே நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பருப்பு கடைஞ்சி வச்சாச்சு ஒரு சைடு. இப்போ நம்ம குட்டி வானல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா வந்து சூடானதும் சூடாயிடுச்சு. ஆயில் வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். இந்த அளவுக்கு ஆயில் வந்து சூடாகிருக்கணும். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வெங்காயம் போட்டுடலாம். நம்ம வந்து இந்த மசாலா வகையில் போட்டுடலாம். போட்டுட்டு அது வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட அந்த பூண்டு, அந்த ஜீரகம், மிளகு போட்டோம் இல்லையா நம்ம, அதோட அந்த க்ரீன் ஸ்மெல், பச்சை ஸ்மெல் வந்து நம்ம கொஞ்சமாக இருக்கும். அது போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து குக்கரை வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போது புளி தண்ணி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிடலாம். ஸோ அது ஊற்றிட்டு நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா, அந்த தாளிப்பையும் ஊற்றிடலாம். இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சைடு வந்து சாம்பார் கொதிச்சுட்டே இருக்கும் காய்கள்லாம், ஒரு சைடு வந்து நம்ம தாளித்து அதை அப்படியே ஆஃப் பண்ணி அந்த சூட்டில் போடுவோம். அந்த சல்லுன்னு சத்தம் வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து இது இன்னொரு டைப்லேயும் நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த பருப்பை வந்து நம்ம வேறு எதுலாவது போட்டுட்டு இதுலேயே தாளித்து இதுலேயே ஊற்றி விட்டுட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். நான் வந்து தனியாக தாளித்து ஊற்றிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம உப்பு தாளித்து ஊற்றிட்ட பிறகு உப்பு நம்மளோட புளி தண்ணிலாம் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு அதெல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம சைட் பை சைட்ஸ் நம்மளோட சாதமும்
வடித்தாச்சு, வெந்துடுச்சு. அதனால் அதையும் வடித்தாச்சு. எனக்கு சாதம்லாம் வடிக்கவே வராதுங்க. என்னோடய மாமியார்கிட்டலாம் நான் கல்யாணத்துக்கு புதுசில் ரொம்ப திட்டு வாங்கியிருக்கேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து சாதம் வடிக்கலாம் என்னை விட மாட்டாங்க. அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே நம்ம விட்டு ஒரு கிளாஸ் வைக்கிறது, இதெல்லாம் இப்போ தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போது லன்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. லன்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. என்னுடைய லன்ச் இன்றைக்கி பருப்பு ரசமும் மட்டன் கோலா உருண்டை குஃப்தா தான் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ நான் இதோட டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணேன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். யாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நான் என்னென்ன வீடியோ டெய்லியும் அப்லோட் பண்ணுறனோ அது உங்களுக்கு வந்து சேரும். அதனால தான் இப்போ இந்த மட்டன் கோலா உருண்டையோட வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.